அன்னைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ராஜபாளையம் வரைக்கும் வந்திருந்தேன். ராஜபாளையம் வரைக்கும் வந்துட்டு ராஜபாளையத்தை ரொம்ப ஃபேமஸான ராஜபாளையம் நாய்க்குட்டி வாங்காம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜபாளையத்தை ரொம்ப ஃபேமஸான கோஆபரேட்டிவ் கனல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அந்த கனலுக்கு வந்து நான் போயிருந்தேன். அந்த பண்ணையில உள்ள அண்ணன் இந்த மாதிரி உங்க பண்ணையில எல்லா நாயுமே வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா தம்பி நம்ம பண்ணையில எல்லா நாயுமே பார்த்தா குவாலிட்டியாகவும் தரமாகவும் சூப்பரா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பண்ணையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாய் இருக்கு. இந்த நாய் எல்லாத்தையும் பாக்குறதுக்கே பார்த்தா ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. இந்த நாய் நம்மள்ட்ட பழகிட்டா நமக்கு உயிரே கொடுக்குமா. நம்மள்ட்ட ஒரு கோம நாய் இருக்கு, அந்த நாய் பக்கத்துல நான் போறேன் என்கிட்ட அவ்வளவு பாசமா வந்து பழகும். அதே நாய் இல்லாம உங்களை இந்த பண்ணக்குள்ளே விடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாய் பக்கத்துல போனா என்ன கடிக்க வருது, ஏன்னா அந்த பண்ணைக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குது. இவங்கள்ட்ட கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை இந்த மாதிரி எல்லா நாயுமே பார்த்தா தரமான குவாலிட்டியில வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட நாய் வாங்குறதுக்காக காரு, ஜீப்பு, ஆட்டோ இது எல்லாத்துலயும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாய் வாங்குறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்கள்ட்ட ராஜபாளையம், சிப்பிப்பாறை இந்த ரெண்டு நாய் வந்து வாங்கிட்டு அந்த நாய்க்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நாய் வந்து ரேட் ரொம்ப கம்மியா குவாலிட்டியா சூப்பரா வாங்கணும் மறக்காம உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் எந்த ஊருங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.